டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க நிறைய ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு ஜாப் மட்டும் கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு நீங்க ஃப்ரீலான்சரா அப்ளை பண்ணலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ தோராயமா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டருங்கிற ஒரு ரோல், அதுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர், growth எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு வேற வேற பேர் வச்சிருக்காங்க. இன்டைரக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பல ரோலுக்கு போகலாம். சர்ச் என்ஜின் ஆட்டோமேஷன் சம்பந்தப்பட்ட எஸ்இஓ ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ஸா இருக்கட்டும், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் அல்லது ஆன்லைன் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜாப்ஸ், கண்டென்ட் மற்றும் காப்பி ரைட்டிங் அப்படிங்கிற ஜாப்ஸ் இருக்கு. இமெயில், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் இருக்கட்டும், அனலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ், டேட்டா ட்ரிவன் ஸ்பெசிஃபிக்கான, இ காமர்ஸ் ஸ்பெசிஃபிக்கான ஜாப்ஸா இருக்கட்டும், டிசைன் அண்ட் கிரியேட்டிவ், டிஜிட்டல் கிரியேட்டிவ், ஆட் கிரியேட்டிவ் யூஸ் பண்றது, ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா, இதுல கூட நல்ல வளர்ச்சி இருக்குமாங்கிறது வந்து அதாவது ஹை லெவல் ஜாப் இருக்கக்கூடிய மேற்பார்வை வந்து கேட்டிருக்காங்க.